ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையை நாம் முடிக்கும்போது மாஞ்சாலம் கிராமத்தை நவாபிடமிருந்து பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த ஊர் கிராம தேவதையிடம் ஒப்புதல் பெற சித்தம் கொண்டார். அதன்படி அடுத்த நாளே ஸ்ரீ மாஞ்சாலி அம்மனை வேண்டி துதித்தார். அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அதை நாளை பார்ப்போம் என்று முடித்திருந்தோம். வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம். தனக்கு பிருந்தாவனம் எந்த இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் விரும்பினாரோ அதற்கு வெகு அருகாமையில் தான் ஸ்ரீ மாஞ்சாலி அம்மன் சன்னதியும் அமைந்திருந்தது. அதாவது ஸ்ரீ மாஞ்சாலி அம்மன் சன்னதிக்கு அருகில் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனமும் அமையவிருக்கின்றது. பிருந்தாவனம் எழுப்பப்படுவதற்கு முன்பாக அந்த ஊர் கிராம தேவதையின் ஒப்புதலையும் பெற எண்ணிய ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ மாஞ்சாலி அம்மனை வேண்டி துதித்து மனமுருகி பாடினார். மனமுருகி பாடி முடித்ததுக்கு பிறகு ஸ்ரீ மாஞ்சாலி அம்மன் ஸ்ரீ சுவாமிகளின் முன்னே பிரத்யட்சமாக தரிசனம் தந்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது எண்ணத்தை அம்மனிடம் சொன்னார். ஸ்ரீ மாஞ்சாலி அம்மன் புன்னகை பூத்தவாறு, இந்த மாஞ்சால கிராமம் கிருதயுகத்திலிருந்தே புனித பிரதேசமாக இருக்கின்றது. தற்போது தங்கள் பிருந்தாவனம் இங்கு அமைவதால் இதன் புனிதம் மேலும் அதிகமாக போகின்றது. தாங்கள் பிரகல்லாதராக இருந்தபோது உங்களுக்கு என்னை போன்ற தேவதைதானே குலதெய்வம். தற்போது இந்த பிறவியிலும் முன்னை போல தங்களுக்கு நான் அருளுவேன். உமது சிந்தனையும் செயல்களும் மிகவும் சிறந்தது. லோகக்ஷேமத்தின் பொருட்டு அமைவது. அப்படிப்பட்ட உமக்கு இந்த கிராமத்திலே என் அருகிலேயே பிருந்தாவனம் அமைவது கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். தாங்கள் எனக்காக செய்ய வேண்டியது என்று ஒன்று இருக்கின்றது. அது உமக்கும் நலம் பயப்பதாக இருக்கும். அதாவது உங்கள் பிருந்தாவனத்துக்கு எதிரில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஆட்டுத்தலைகளின் உருவங்களை அமைக்கப்பட வேண்டும். அது உங்களுக்கும் பயனை அளிக்கும் என்று சொன்னார். ஸ்ரீ ராகவேந்திரர் பெரிதும் மகிழ்ந்தார். அம்மனின் விருப்பப்படியே அமைப்பதற்கும் திட்டமிட்டார். தன்னுடைய பிருந்தாவனத்துக்கு எதிரில், அதாவது தற்போது தேங்காய் உடைக்கின்றார்களே அந்த பிரதான வாயிற்படியின் மேற்புறத்தில் பிருந்தாவனத்தை பார்த்தவாறு ஆட்டுத்தலை உருவங்களை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஏற்படுத்தி மகிழ்ந்தார். இந்த ஆட்டுத்தலை உருவங்களை நாம் வெளியே இருந்து பார்க்க இயலாது. தேங்காய் உடைத்து தரிசனம் செய்யும் வாயிலின் உட்புறம் அமைந்திருக்கின்றது. மந்திராலயம் ஸ்ரீமடத்தில் தகுந்த அனுமதி பெற்று இதை பார்க்க முடியும். உட்புற வாயிலின் மேற்புறத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு நேர் எதிரிலே அமைந்திருக்கின்றது. ரஜத ராஜோற்சவம், சர்வ சமர்ப்பண சேவா போன்றவற்றை செய்பவர்கள் மூலராமர் பூஜையை காண செல்லும் போது உட்புறமாக சென்று தரிசிக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இதுவல்லாமல் ஸ்ரீ மாஞ்சாலி அம்மனுக்கு தனியான ஆலயம் பிருந்தாவனத்தின் முன்புறம் இருக்கின்றது. அதுவல்லாமல் துங்கபத்ராவில் நீராடி பயபக்தியோடு வரும் பக்தர்கள் முதலில் மாஞ்சாலி அம்மனை தரிசித்த பின்னரே ஸ்ரீ ராகவேந்திரன் பிருந்தாவனத்தை தரிசிப்பதையும் நடைமுறையில் நாம் பார்க்கலாம். இந்த முறையை ஏற்படுத்தியவரே ஸ்ரீ ராகவேந்திரர் தான். அவரின் விருப்பப்படியே முதலில் அம்மனை தரிசித்து பின்னரே தன்னை தரிசிக்க வேண்டும் என்ற அவரது விதிமுறையை இன்றளவும் பக்தர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள். இந்த உரைகள் அழகிய பிருந்தாவனத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் உருவாக்கிய நிகழ்வுகளை நமக்கு சொல்கின்றது. அந்த அற்புதமான காட்சியை தொடர்ந்து நாளைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.